அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். இன்றைய இளங்கோவன் 360ல நாம பார்க்க போற அரசியல் ஆளுமை முன்னாள் முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவங்களுடைய முதல் சட்டமன்ற தேர்தல் எம்எல்ஏவாக கோட்டைக்கு போனது, அடுத்து சிஎம்மாக கோட்டைக்கு போனது, அப்புறம் அவங்களுடைய கடைசி சட்டமன்ற தேர்தல். அந்த கால சூழலை முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமா இன்றைய இளங்கோவன் 360ல விரிவா பார்க்கலாம். நான் உங்கள் சகோ இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். இது ஜெயலலிதாவின் சபதம் 1989 to 2016. சினிமா துறையிலிருந்து வந்தாலும் அரசியல்ல லேசில் அவங்களுக்கு அந்த உயரம் கிடைக்கலைங்க, அந்த அடையாளம் கிடைக்கல. எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போட்டி, ஆனாலும் விடாமுயற்சியோடு உள்ளடி அரசியல்ல இருந்து அவமதிப்பு செய்வது வரை பல விஷயங்களை கடந்து தான் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமையாகவும் மாறினாங்க. முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்து தொடர்ச்சியாக அதிமுகவை ஆட்சி பொறுப்புல வச்சிருந்தாங்க. அவங்க தான் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுங்க. திரைப்படங்கள் மூலமாக செல்வாக்கு பெற்றாங்க. குறிப்பா எம்ஜிஆர் அவர்களோடு நடித்து செல்வாக்கு பெற்று அதுக்கப்புறம் அவர் மூலமாகவே அதிமுகவில் இணைஞ்சாங்க. கொள்கை பரப்பு செயலாளராகவும் பரப்புரை செஞ்சாங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகுதான் ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் இன்னும் விஸ்வரூபம் எடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்ப அதிமுக யாருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டியே வந்தது. இப்போ ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருந்துருப்போமே, அதே மாதிரி தாங்க. ஒரு பக்கம் எம்ஜிஆர் அவர்களுடைய இணையர் திருமதி ஜானகி அம்மாள், இன்னொரு பக்கம் செல்வி ஜெயலலிதா அவர்கள். தேர்தல் களத்துல பார்த்தோம்னா 1989 வலிமையான முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் திரு மு கருணாநிதி ஆட்சியை பிடிச்சே தீரணும்னு இறங்கி பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இங்க திமுக வரவிடக்கூடாதுங்கிறத விட அதிமுகவை கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் ஜெயலலிதா அவர்கள் முன்பு இருந்த ஒரு டாஸ்க். ஜானகி அம்மாள் அவங்களுக்கும் நாங்க தான் ரியல் அதிமுகன்னு பெரிய ஃபைட் ஓடுது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஜானகி அம்மாள் அவங்களுக்கு இரட்டை புறா சின்னத்தையும் ஜெயலலிதா அவர்களுக்கு சேவல் சின்னத்தையும் ஒதுக்கி இருக்காங்க. இந்த 2 பேருக்கு இடையில களத்துல அனல் வீசுதுங்க. ஜெயலலிதா அவங்க சவுத்துக்கு போயிடுறாங்க, போடி நாயக்கனூர் அந்த தொகுதியில போட்டி போடுறாங்க. அதே போல ஜானகி அவர்கள் பக்கத்திலேயே ஆண்டிப்பட்டிக்கு போயிடுறாங்க, அவங்களும் அங்கே போட்டி போடுறாங்க. இதுல ஜெயலலிதா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள எதிர்த்து ஜானகி அவங்களுடைய டீம்ல பார்த்தோம்னா நிர்மலா அவர்கள் போட்டி போடுறாங்க. யாருன்னு புரிஞ்சிருப்பீங்க, வெண்ணிராடை நிர்மலா அவர்கள். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அப்ப பரப்புரை செஞ்சது யார் சொல்லட்டுங்களா? முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம். அவங்களுடைய டீமு பயங்கரமான எல்லா பக்கமும் இறங்கி வேலை பார்க்குறாங்க. அதிமுக வலிமையாக இருக்கணும், அதற்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு செல்வி ஜெயலலிதா பட்டி தொட்டி எங்கும் பரப்புரை செய்ய அட்லாஸ்ட் போடி நாயக்கனூர்ல 28,731 வாக்குகள் வித்தியாசத்துல திமுகவுடைய திரு முத்து மனோகரனை தோற்கடித்து அமோகமாக வெற்றி அடைகிறாங்க ஜெயலலிதா. அதே நேரத்துல ஜெயலலிதா அவங்களை எதிர்த்த நிர்மலா வெறும் 6,354 வாக்குகளை மட்டும்தான் அவங்களால பெற முடிஞ்சது. மோசமான தோல்வி. சரி, ஜானகி அம்மா அவங்க எவ்வளோ வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தா ஆண்டிப்பட்டியில வெறும் 22,647 வாக்குகள் தான் பெற்றாங்க. 3வது இடத்துக்கும் தள்ளப்பட்டாங்க. திரு ஆசையன் திமுக 31,218 வாக்குகள் பெற்று வெற்றி அடைகிறாருங்க. அதோடு ஜானகி அம்மா அவங்களுடைய அரசியல் பயணத்தையும் முடிச்சுக்கிட்டாங்க. நான் அரசியல்ல இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப ஒருங்கிணைந்த அதிமுகவாக ஜெயலலிதா அவர்களுடைய கைக்கு அதிமுக வருதுங்க. இந்த 1989 தேர்தலில் ஜெயலலிதாவுடைய சேவல் சின்னம் கிட்டத்தட்ட 27 தொகுதிகளில் வெற்றி அடைகிறாங்க. அவங்க கூட்டணி பார்த்தோம்னா 30 எம்எல்ஏக்களை பெறுறாங்க. அதனால வலிமையானவங்களா மாறுறாங்க. அதிமுகவும் அவங்களுக்கு வருது. அதே வேகத்தோடு சட்டமன்றத்துக்கும் போறாங்க. ஜெயலலிதா அவங்களுடைய அரசியல் வரலாற்றுல அது ஒரு முக்கியமான காலகட்டம். சட்டமன்றத்துல சில அவமதிப்பை அவங்க சந்திச்சாங்க அப்படின்னு பின்னாட்கள்ல அவங்களே பதிவு செய்யறாங்க. நான் மறுபடியும் சிஎம்மா தான் இந்த சட்டமன்றத்துக்கு வருவேன், திமுகவை தோற்கடிப்பேன் அப்படின்னு சபதமே போட்டாங்க. அப்பவே திமுக தீய சக்தி அப்படின்னு அவங்கள கடுமையாக எதிர்க்க தொடங்கினாங்க. இதுல 1989 ஜெயலலிதா அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தது அவங்களுடைய நெருங்கிய தோழியான திருமதி வி கே சசிகலா.
அவங்களுடைய கணவர் மறைந்த திரு மா நடராசன் அவரு அங்க இறங்கி ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்தாங்க அவங்க. அதனால தான் சவுத்துல இன்னும் கூடுதலா நெருக்கமா மக்களோட பயணிக்க முடியும், உருக்கமா பேசி நம்ம பக்கம் ஆதரவை திரட்ட முடியும் அப்படின்னு இவங்க எல்லோருமே ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்க்க வெற்றியும் கிடைச்சது. இப்ப 1991க்கு வந்துருவோம். அந்த நேரத்துல அதிமுக காங்கிரஸோடு கூட்டணி அமைக்கிறாங்க. திமுக ஆட்சியும் கலைக்கப்படுது. ஸோ மறுபடியும் தேர்தல் வருது. நேஷனல் லெவல்லையும் தேசிய அளவுலையும் எம்பி தேர்தலும் நடக்குது. இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிச்சே தீரணும் அப்படின்னு இறங்கி வேலை பார்க்குறாங்க. இதில் 1989-91 கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தோம்னா மலிவு விலை மது அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இதற்கு எதிராக சூறாவளி பரப்புரை பயணம். இவங்க கொண்டு வந்த மதுவால பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, குடும்பங்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பரப்புரை செய்யறாங்க. ஒரு பெண்ணா இருந்து ஜெயலலிதா அவங்க பரப்புரை செய்ய எல்லா பக்கமும் ஆதரவும் கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தீவிரவாத செயல் திமுக ஆட்சியில பெருகிடுச்சு அப்படின்னு தீவிரவாதத்துக்கு எதிரான பரப்புரைன்னு தீவிரமா முன்னெடுக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் தான் தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் பரப்புரைக்கு சென்னை திருப்பெரும்புதூர் வரப்ப முன்னாள் பிரதமரான திரு ராஜீவ்காந்தி குண்டு வெடிப்புக்கு பலியாகிறாருங்க. ரொம்ப கொடூரமான படுகொலைங்க. அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அவங்க தான் படுகொலை செய்துட்டாங்க அப்படின்னு தீவிரமான பரப்புரையை ஜெயலலிதா அவங்க முன்னெடுக்கிறாங்க. ராஜீவ்காந்தி அவங்களுடைய அந்த மறைவு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் அது அனுதாப அலையாகவும் மாற அட்லாஸ்ட் பிரம்மாண்டமான வெற்றியை அதிமுக கூட்டணி பெறுறாங்க. எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட 164 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றுது. மொத்தமா பார்த்தோம்னா காங்கிரஸ் கூட்டணியோடு சேர்த்து 225 தொகுதிகளை அதிமுக கைப்பற்றுதுங்க. அதுல திமுக ஒரே ஒரு தொகுதி துறைமுகத்துல மட்டும் கலைஞர் திரு மு கருணாநிதி அவரு வெற்றி பெறுகிறார். வெறும் 890 வாக்குகள் வித்தியாசத்துல தான் காங்கிரஸ் கட்சியுடைய திரு சுப்பு அவரை தோற்கடித்து வெற்றி பெறுகிறார் கலைஞர். அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் மோசமான தோல்வியை அதற்கு பொறுப்பேற்று தன்னுடைய எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்கிறாருங்க. இந்த தேர்தலில் பார்த்தோம்னா செல்வி ஜெயலலிதா 2 தொகுதிகளில் அவங்க போட்டி போடுறாங்க. ஒன்று காங்கேயம் தொகுதி, இன்னொன்று பர்கூர் தொகுதி. எல்லா பக்கமும் இறங்கி வேலை பார்க்குறாங்க. பெண்கள் அரசியலை தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க. அட்லாஸ்ட் காங்கேயம் தொகுதியில் 69,050 வாக்குகளையும் அவங்க பெறுகிறார்கள். எதிர்த்து போட்டியிட்ட திமுகவுடைய திரு ராஜ்குமார் மன்றாடியார் 35,579 வாக்குகளை மட்டும்தான் அவர் பெறுகிறார். அபாரமான வெற்றி ஜெயலலிதா அவங்க. அதே நேரத்தில் பர்கூர் தொகுதியிலையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 67,680 வாக்குகளை பெறுகிறார். 37,215 வாக்குகள் வித்தியாசத்துல பிரம்மாண்டமான வெற்றியை ஜெயலலிதா அவங்க அடையிறாங்க. 2 தொகுதிகள் அப்படிங்கிறதால ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணும் அப்படின்னு காங்கேயம் தொகுதியை ராஜினாமா பண்ணிடுறாங்க. அந்த தேர்தல் ஒட்டி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டோம். அவரு காங்கேயத்துல 1984 எம்எல்ஏ ஆகியிருக்காரு. 54,252 வாக்குகளையும் அவர் பெற்று இருக்கிறார் அதிமுகவில். அவர் 1991 பரப்புரையை பத்தி சொல்றப்ப எல்லா பக்கமும் ஜெயலலிதா அவர்கள் தென்பட்டாங்க, இறங்கி வேலை பார்த்தாங்க. அதனால மக்கள் அவங்களுக்கு அமோகமான வெற்றியை கொடுத்தாங்க. ஆனா பாருங்க, காங்கேயத்துல அடுத்து போட்டி போட்டா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல, அந்த ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்கு அப்படின்னு அந்த பழைய விஷயத்த ஆசைப்படுறாரு. அதுல ஜெயலலிதா அவங்க காங்கேயத்தை ராஜினாமா பண்ணிட்டு தான் பர்கூர்ல அவங்க எம்எல்ஏ ஆகுறாங்க. சிஎம் ஆகவும் அவங்க தொடர்றாங்க. 5 ஆண்டு ஆட்சி முழுமையா நிறைவு செய்யறாங்க. 1996 சட்டமன்ற தேர்தல் வரப்ப நிறைய எதிர்ப்புகள் ஆளும் அதிமுகவுக்கு எதிராக. அப்ப பார்த்தா திரு ரஜினிகாந்த் அவரும் கூட மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா ஆண்டவனாலையும் நாட்டை காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டை அப்படின்னு பரப்புரை செஞ்சாரு. இன்னொரு பக்கம் வீரப்பன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து கடுமையாக அவர் வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாரு, பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த பக்கம் அவங்களுடைய அந்த ஆடம்பர திருமண விழா, அந்த செருப்புகள், ஆடைகள் இப்படின்னு இந்த பரப்புரை தொலைக்காட்சியில் வந்த அந்த செய்திகள், இது எல்லாமே 1996 ஒரு வலிமையான கூட்டணி, முன்னாள் மூத்த ஆளுமை திரு ஜி.கே. மூப்பனார் அவரோடு தமாகவோடு கூட்டணி அமைச்சு திமுக பிரம்மாண்டமான வெற்றியை 1996 அவங்க அடையிறாங்க. இந்த தேர்தலில் பார்த்தோம்னா பர்கூர்ல மறுபடியும் போட்டியிடுறாங்க. 8,366 வாக்குகள் வித்தியாசத்துல
தோல்வி அடைகிறாங்க செல்வி ஜெயலலிதாங்க. திரு இஜி சுகவனம் அவரு வெற்றி அடைகிறாரு. அப்ப கலைஞர் சொன்னது இன்னமும் நினைவுல இருக்கு. யானையின் காதில் புகுந்த சிற்றெரும்பு அப்படின்னு இந்த வெற்றியும் வர்ணிக்கிறாரு. இதுல ஒண்ணு பார்த்தோம்னா 1991 அதை நான் மறந்துட்டேன். அப்ப ஜெயலலிதா அவங்கள பர்கூர்ல எதிர்த்து போட்டியிட்டது யார் தெரியுங்களா? திரு டி ராஜேந்தருங்க. கிட்டத்தட்ட 30,465 வாக்குகளை அவரு பெறுகிறார். யாருன்னு புரிஞ்சிருப்பீங்க. திரைப்படத்துல தவிர்க்க முடியாத சக்தியாக இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கிற திரு டி ராஜேந்தர் தாங்க. சரி, 96ல மோசமான தோல்வி. அதுக்கப்புறம் மாறி மாறி 5 ஆண்டுகள் இவங்க 5 ஆண்டுகள் அவங்க அப்படின்னு திமுக அதிமுகன்னு மாறி மாறி ஆட்சி அமைக்கிறாங்க. இடையில ஊழல் வழக்கு, அதனால அவங்களுடைய முதலமைச்சர் பதவி பறிக்கப்படுது ஜெயலலிதாவுக்கு. இப்படி பல ஏற்ற இறக்கங்களை சந்திக்கிறாங்க. அட்லாஸ்ட் 2016ல் மறுபடியும் அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வருது. முன்னதாகவே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பிரம்மாண்டமான வெற்றியை பெறுகிறார். அதன் தொடர்ச்சியாக 2016ல் அதே ஆர்கே நகர் தொகுதியில போட்டி போடுறாங்க செல்வி ஜெயலலிதா. அதுல திருமதி சிம்லா முத்துச்சோழன் திமுக வேட்பாளர், இப்போ அவங்க அதிமுக இருக்காங்க. அவங்கள 39,545 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிக்கிறாங்க. மறுபடியும் முதலமைச்சராக தொடர்ந்து அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் உங்களுக்கே தெரியும். உடல்நிலை சரியில்லாமல் அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் சிகிச்சை பலன் இல்லாமல் அவங்களுடைய தொண்டர்களை மீளா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு இந்த மண்ணை விட்டு மறைகிறாங்க. இன்னமும் அவங்களுடைய நினைவுகளை அவங்களுடைய கோடிக்கணக்கான தொண்டர்கள் சுமந்தபடி இருக்காங்க. ஜெயலலிதா அவர்களுடைய அந்த அரசியல் கிராஃப்ல பார்த்தோம்னா, குறிப்பா அவங்க சிஎம்மா இருந்தப்ப தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தாங்க. முக்கியமா பெண் சிசு கொலைகள்லாம் 91, 96 காலகட்டத்தில் இருந்தது. அதற்கு எதிராக பெரும் இயக்கத்தையே முன்னெடுத்தாங்க. அவங்களுடைய முயற்சி தான் இன்றைக்கு பெண்களுடைய பிறப்பு விகிதம் அதிகரித்ததுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடை யாராலையும் அபகரிச்சிட முடியாதபடி பாதுகாத்தாங்க சட்ட ரீதியாக. அதனால தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்கு. அந்த நேரத்தில் திராவிடர் கழகத்துடைய ஆசிரியர் திரு கி வீரமணி ஐயா அவரும் கூட சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னும் ஜெயலலிதா அவர்களை பாராட்டி இருக்காருங்க. அந்த பட்டத்தையும் கொடுத்துருக்காரு. ஜெயலலிதா அவங்கள பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான், விடாமுயற்சி தான் அவங்களுடைய ஒரே அடையாளம். அந்த விடாமுயற்சி தான் அவங்களுக்கு பல்வேறு ஏற்றங்களையும் கொடுத்தது, பல விமர்சனங்களையும் சந்திக்க வைத்தது. ஆனாலும் எதிலையும் பின்வாங்காத போர்க்குணமாகத்தான் அவங்களுடைய அரசியல் வெளிப்பட்டதுங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமை தான் செல்வி ஜெயலலிதா அப்படின்னு சொன்னால் மிகை கிடையாது. இதே போல் வேறொரு தலைவர் குறித்து நம்முடைய அடுத்த இளங்கோவன் 360ல் விரிவாக பார்க்கலாம். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அடுத்த முறை இன்னும் சுருக்கமாக பேச முயற்சி செய்கிறேன். அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.